Now we will discuss the subtopic of limiting reagents. So earlier we learned that the stoichiometry concept is useful in predicting the amount of produced form in a given chemical reactions. அதாவது நம்ம என்ன சொன்னால் வினைவிளை பொருட்களினுடைய அளவினை தீர்மானிப்பதில் நம்ம இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வினைப்படு பொருட்களை கொண்டு ஒரு வினையானது நிகழ்த்தப்படும் போது எல்லா ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டாக மாறியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ if the reactions is carried out with the stoichiometric quantities of the reactant, then all the reactant will be converted into product. On the other hand, when the reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, the product yield will be determined by the reactant that is completely consumed. So it limits the further reactions from taking place and is called the limiting reagents. அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனில் எல்லா ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டாக மாறிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்டண்ட்டாக இருக்கிறப்ப ப்ராடக்ட் ஈல்டு வில் பி டிட்டர்மைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ரியாக்டண்ட் வந்து கம்ப்ளீட்லி கன்சியூம் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க. அதாவது எந்த வினைப்படும் பொருள் முதலில் முழுவதுமாக வினைப்படுகிறதோ அந்த வினைப்படு பொருளை சார்ந்து தான் அமையும். ஸோ அந்த பொருள் வினை தொடர்ந்து நிகழ்வதை கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டுப்படுத்துவது தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. இட் லிமிட்ஸ் தி ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். த அதர் ரியேஜென்ட்ஸ் விச் ஆர் இன் எக்ஸஸ் ஆர் கால்டு த எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ். வேறு ஏதாவது எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற வினைப்பொருட்கள் மிகுதியான அளவுக்கு இருந்தால் அது வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஏற்கனவே அந்த கேசரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதையே தான் இங்கேயும் எக்ஸஸாக சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் த ரெசிபி ரெக்யூமெண்ட் 2 cup ஆஃப் சுகர் ஆர் நீடட் ஃபார் எவ்ரி கப் ஆஃப் ரவா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கப் ரவாவிற்கு 2 கப் சர்க்கரை தேவைப்படும். 8 கப் சர்க்கரையும் 3 கப் ரவாவும் உள்ள ஒரு நிலையை நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ 3 கப் ரவா மற்றும் 6 கப் சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம 18 கப் கேசரியை நம்ம தயாரிக்க இயலும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்மிடம் கூடுதலாக 2 கப் சர்க்கரை இருந்த போதிலும் நம்மால் கூடுதலான கேசரியை தயாரிக்க இயலாது. ஏன்னா ரவா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிகழ்வில் கேசரியினுடைய அளவினை ரவா தான் கட்டுப்படுத்துகிறது. அப்போனா அந்த ரவா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ரவா தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 moles ஆஃப் சல்ஃபர் ஆர் அலோவ்டு டு ரியாக்ட் 12 moles ஆஃப் ஃப்ளூரின் டு கிவ்ஸ் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. SF6 ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஆஸ் பர் த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனில் 1 moles ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் டு ஃபார்ம் 1 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. Therefore 3 moles ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட் வித் 9 moles ஆஃப் ஃப்ளூரின். ஓகேங்களா? டு கிவ்ஸ் 3 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. So 3 moles of sulfur hexafluoride form ஆகுது. In these cases, all available sulfur gets consumed and therefore it limits the further reaction. Hence, இங்கே வந்து என்ன வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸாக இருக்கும்னா சல்ஃபர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸாக இருக்கும். ஸோ சல்ஃபர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸாக இருக்கும். So usually commonly nitrogen based fertilizer is prepared by this reaction between ammonia and carbon dioxide. அதாவது அம்மோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து நமக்கு யூரியா ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கோ.
In this process 646 gram of ammonia is allowed to react with எவ்வளோ carbon dioxide 1.144 kilogram of CO2 to form urea. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, if the entire quantity of all the reactant is not consumed in the reactions. ஓகேங்களா. அதாவது என்ன சொன்னால், the entire quantity of ammonia is consumed in the reaction. ஸோ ammonia is the இங்கே limiting reagents-ஆக யூஸ் பண்ணுறோம். எக்ஸஸாக என்ன இருக்குன்னா CO2 தான் எக்ஸஸ் reagents அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ calculate the quantity of urea formed and unreacted quantity of the excess reagents. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆகுது இங்கே பாருங்கள், கால்குலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் பாருங்கள், இந்த கால்குலேஷன்ஸில் ஈஸியாக நமக்கு தெரியும் எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. ஸோ 19 moles into 60, therefore 1140 gram, அதுதான் 1.14 kg. அதுக்கான டேபிளர் காலம் தான் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியாக்டன்ட் வந்து அம்மோனியா CO2. ஓகேங்களா. ப்ராடக்டில் வந்து யூரியா H2O. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான். ஸோ 2 1 1 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அலோவ் டு ரியாக்ட். ஸோ எவ்வளோன்னா மாசை மோலார் மாசால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். ப்ராடக்டில் யூரியா எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது, நல்லா டேஷ் டேஷ். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன்ஸ் ரேஷியோ 2:1 ரேஷியோ. ஸோ எவ்வளோ மோல்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ ப்ராடக்டில் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு, எவ்வளோ ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ ரியாக்டன்ட்டில் டேஷ் போட்டு ப்ராடக்டில் யூரியா 19 moles. ஸோ இது 19 moles. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா எதுனா CO2 தான் எக்ஸஸாக இருக்கும், மீது எதுவுமே இருக்காது. ஏன்னா அம்மோனியாலாம் கம்ப்ளீட்டாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிரும். ஸோ 7 moles, ஏன்னா 26 molesல 19 moles நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ 7 moles இருக்கும். அதுதான் இந்த டேபிளர் காலம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன சார்? ஸோ வாட் இஸ் மீன் பை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்? ஸோ நமக்கு தெரியும், when an apple cuts it turns brown after some times. நமக்கு ஆப்பிள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். Do you know the reason behind this color change? So it is because of a chemical reactions called oxidation. We come across oxidation reactions in our daily life. நம்ம டெய்லியே பார்க்குறோம். ஸோ burning of LPG gas, rusting of iron. ஓகேங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆக்சிடேஷன் ஆகி லிபிட்ஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரிலாம் கொடுக்குது. அது வந்து CO2 and H2O ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கம்பைன்டு பை ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸும் ரெடக்ஷன் ஆகும். திஸ் டைப் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. as per the classical concept, addition of oxygen or removal of hydrogen is called oxidation and the reverse is called reduction. ஓகேங்களா. ஸோ அதுக்கான கீழே இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் 4 iron plus 3 O2 gives Fe2O3. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் H2S plus Cl2 gives HCl. அதாவது என்னென்னா, போத் திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் தான். ஒரு அயன் கூட ஆக்சிஜன் சேர்ந்ததுனால இது ஆக்சிடேஷன். அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறதுனாலும் இது ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷன் தான். ஸோ கீழே இன்னும் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். CuO ஓகேங்களா ப்ளஸ் C gives Cu plus CO. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ ரெடக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரெடக்ஷன். அதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரெடக்ஷன் தான்.
ஓகேங்களா. சல்ஃபர் ப்ளஸ் H2, ஸோ H2S ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸு. ஸோ ஆக்சிடேஷன் reduction reactions, that redox reactions are not always associated with oxygen or hydrogen. ஓகேங்களா. ஸோ இன் சச் கேசஸில் த ப்ராசஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு சில ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரான் கான்செப்ட் படி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் எக்ஸாம்பிளாக நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ Fe2 ப்ளஸ் கிவ்ஸ் Fe3 ப்ளஸ். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது, லாஸ் ஆகிருக்கு. 2+லேருந்து 3+ நம்ம போயிடுச்சு அப்படின்னா ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஸோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம மீனிங். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரெடக்ஷன். Cu2 ப்ளஸில் 2 எலக்ட்ரான் சேர்த்து கிவ்ஸ் Cuவாக மாறிச்சு இல்லையா, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸோ ரெடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த பார்ட்டில் இவ்வளோ தான். மீதி ரிமைனிங் பார்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.